ஹலோ லாய்ட குட்ன் ஆபண்ட். இன்றைக்கான நாகரிகன் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாய்ஷ், அதாவது ஜெர்மன் மொழி எப்படி நம்மளை சுத்த விட்டு எவ்வளவு குழப்பமாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி, செம்மையான செய்தி. நான் இது வரைக்கும் படித்ததில் ஓரளவு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைகள் எப்படி போட்டிருக்காங்க, அதாவது ஆரம்பத்தில் படிக்கிறவங்களுக்கு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கி பார்க்கலாம். Beschädigte Ostsee Kabel. China erlaubt keine Ermittlungen. சரியா? இப்போ இதில் வார்த்தைகள் பெருசாக நமக்கு ஓரளவு இருக்குது, கொஞ்சம் சிரமமான வார்த்தைகள் இருக்குது, ஒரு B2 லெவல். ஆனால் இங்கே வார்த்தைகள் இப்போ பிரச்சனைகள் கிடையாது. என்ன இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறத நான் போகும்போது சொல்கிறேன், போக சொல்கிறேன். சரி, ஷீனா ஹாட் தேர், வழக்கம் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. ஷீனா ஹாட் தேர் ஸ்வீடிஷன் ஸ்டார்ட்ஸ் Anwaltschaft nicht gestartet an Bord eines nach der Beschädigung von 2 wichtigen Unterwasserkabeln in der Ostsee unter Verdacht geratenen chinesischen Frachter zu ermitteln. மூச்சு விடாமல் ஒரே சென்டென்ஸு, எவ்வளோ அழகான ஒரு கிராமரை போட்டு எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். புரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்ம சொதப்பலான ஒரு சென்டென்ஸாக இது தெரியும். இப்போ இது நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். முதல்ல வேர்ப், ரெண்டாவது பொசிஷனில் வேர்ப் என்ன? ஹில்ப் வேர்ப். இங்கே ஹாட் கெஸ்டார்டட், நிஷ்ட் கெஸ்டார்டட். சரியா? இந்த நிஷ்டும் சேர்த்துப்போம். அப்போது ஏதோ ஒன்று கெஸ்டார்டட் அப்படின்னா பர்மிஷன், நிஷ்ட் கெஸ்டார்டட் அப்படின்னா இன்னும் பர்மிஷன், அனுமதி கொடுக்கவில்லை. ஸோ யாரோ ஒருத்தர் எதுக்கோ அனுமதி கொடுக்கல, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து. யார் கொடுக்கல? ஷீனா. அப்போ ஷீனா ஹாட் நிஷ்ட் கெஸ்டார்டட், பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? தேர் ஸ்வீடிஷன் ஸ்டார்ட்ஸ் Anwaltschaft, அதாவது ப்ராசிக்யூட்டர், அதாவது அந்த ஸ்வீடனில் இருக்கிற ஒரு அஃபிஷியல்னு வச்சுப்போமே, ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு இவங்க அனுமதி கொடுக்கல. ஸோ ஷீனா ஹாட் தேர் ஸ்வீடிஷன் ஸ்டார்ட்ஸ் Anwalt nicht gestartet. சரியா? இப்போது அடுத்த வாக்கியத்தில் இவங்க என்ன பண்ணினாங்க, எதனால் இவங்க அந்த ப்ராசிக்யூட்டர், அந்த ஸ்டார்ட்ஸ் Anwaltschaft என்ன பண்ணணும்னு வந்தாங்க, இவங்க எதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத அடுத்த வாக்கியத்தில் சும்மா மிரள விட்டுருப்பாங்க. நமக்கு ஜெர்மனுடைய உண்மையான முகம் இது இந்த வாக்கியத்தில் நமக்கு தெரியும். இந்த கம்மா போட்டு ஆரம்பிக்குது பாருங்கள். ஆன் போர்ட் ஐனஸ் நாக் தேர் பெஷேடிகும். இப்போ இதில் தெரிஞ்ச வார்த்தைகள் அப்படின்னா, பெஷேடிகும் ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு. சரியா? ஸ்வை 2, விஷ்டிகன் முக்கியமான, உண்டர் வாசர் காபல் தண்ணிக்கு அடியில் இருக்கிற கேபிள், தண்ணிக்கு அடியில் இருக்கிற 2 கேபிள், 2 முக்கியமான கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சு, பழுதுபட்டு விட்டது. அப்போது ஏதோ ஒரு பழுது பெற்றதுக்காக ஏதோ 2 கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சு. இன் தேர் ஆஸ்ட்சே, எங்கே? ஆஸ்ட்சே, பால்டிக் சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஒரு நதி இல்லை, சாரி, இது கடல். இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு 2 கேபிள், ஒன்று இல்லை 2 கேபிள் பழுதடைந்து விட்டது. அதுக்கு இது உங்களுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும்? மேலே படித்தா தெரியும். உண்டர் ஃபெர்டாக்ட் கெராட்டனன் சீனிஷன் ஃப்ராக்டர் ஜூ எர்மிட்டல்ன். ஃபெர்டாக்ட், உண்டர் ஃபெர்டாக்ட்னா அவங்க மேலே சஸ்பிஷன், அதாவது
சஸ்பீஷியன்னா தமிழில் என்ன? ஒருத்தர் இன்னொரு சந்தேகம். ஆமாம், சந்தேகத்தில் உன்டர் சந்தேகத்தின் அடிப்படையில் கெராட்டனன் ஷீனிஷன். சரியா? கெராட்டனன் அதாவது சந்தேகத்தில் விழுந்திருக்கிற, கெராட்டன்னா ஃபாலன்னு சொல்லுவோம். அதாவது சந்தேகத்தில் இருக்கிற யார்? சந்தேகத்தில் இருக்கும் சைனா ஷீனிஷன் ஃப்ராக்டர். அதாவது ஃப்ராக்டர் அப்படின்னா அது ஒரு விதமான கப்பல்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி கப்பல்னா ஃப்ரைட்டர் கப்பல்னா அது என்னன்னு எனக்கும் தெரியல. அதாவது அந்த ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன் அர்த்தத்தை. தமிழில் அர்த்தம் பார்த்துட்டேன். அது வந்து சரக்கு கப்பல். அந்த ஃப்ராக்டர் அப்படின்னா ஃப்ரைட்டர், அதாவது சரக்கு கப்பல். ஜூ எர்மிட்டல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்ஸ்பெக்ஷன்னா என்ன தமிழில்? இன்ஸ்பெக்ஷன்னா அந்த இடத்த வந்து ஆய்வு செய்வதற்கு. சூப்பர். ஸோ இப்போ பார்ப்போம். ஆன் எங்கே ஆன் ஆரம்பிச்சது? அந்த இருக்கு. ஆன் போர்ட் ஐனஸ் நாக் தேர் பெஷேடிகும். ஆன் போர்டு அதாவது போர்டிங், ஆன் போர்டு. அந்த கப்பலுக்குள்ளே வந்து என்னங்கிறது கடைசியாக இருக்குது. ஜூ எர்மிட்டல் கப்பலுக்குள்ளே வந்து ஆய்வு நடத்துவதற்கு. இதுக்கும் தான் சம்மந்தம். இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இந்த வாக்கியம் வந்து நல்லா செம்மையாக சூப்பராக ஸ்ட்ரக்சர் ஆகியிருக்கு அப்படின்னு. ஆன் போர்டு ஜூ எர்மிட்டல், அந்த போர்டு கப்பலோடைய டெக்குக்கு வந்து ஆய்வு செய்வதற்கு. இதுக்கு தான் வந்து இப்போ பழைய வாக்கியத்தில் வந்து நிஷ்ட் கெஸ்டார்டட்னு வந்துச்சு. எதுக்கு பர்மிஷன் கொடுக்கல? ஆன் போர்டு ஜூ எர்மிட்டல். இப்போ எதோடைய போர்டு? ஷீனிஷன் ஃப்ராக்டர், சைனாவுடைய சரக்கு கப்பலுடைய ஆன்போர்டுக்கு வந்து ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கலை. இப்போ அந்த சைனாவுடைய கப்பல் வந்து அப்படின்னா அந்த கேபிளில் பழுது அடைவதற்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் இங்கே நாக்னு போட்டு இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ இது ரெண்டு வாக்கியத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. நாக் தேர் பெஷேடிகும் ஸ்வை உண்டர்வாசர் கேபிள். அதாவது இந்த கடலுக்கு அடியில் ரெண்டு கேபிள் வந்து பழுதடைந்து விட்டதுக்கு அடுத்தது அதுக்கு அப்புறமா அந்த ஃபெர்டாக்ட், அதாவது சந்தேகத்தில் விழுந்த சைனாவுடைய கப்பலோடைய போர்டில் வந்து இங்கே ஆய்வு செய்வதற்கு நிஷ்ட் கெஸ்டார்டட். இதை நீங்கள் இப்படியே தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் திரும்பி இதை படித்தாகணும். ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே ட்ரிக்கியானது. ஆனால் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நான் இன்னொரு தடவை பொறுமையாக சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ஆன் போர்டு எதோடைய கப்பலுடைய போர்டுக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணலை. எதுக்கு அப்புறம் அலோவ் பண்ணல? நாக் தேர் பெஷேடிகும், அந்த ரெண்டு முக்கியமான கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள் அந்த ஆஸ்ட் சி, பால்டிக் சீயில் இருக்கிற கேபிள் வந்து சேதம் அடைந்ததுக்கு அப்புறமா அலோவ் பண்ணல. உன்டர் ஃபெர்டாக்ட், இந்த சைனா கப்பல் இருக்கு இல்லையா, சந்தேகத்தில் விழுந்திருக்கிற சைனாவுடைய சரக்கு கப்பலில் இவங்க வந்து ஜூ எர்மிட்டல்னு, அதாவது ஆய்வு செய்வதற்கு நிஷ்ட் கெஸ்டார்டட். இந்த நிஷ்ட் கெஸ்டார்டட் இங்கே தான் வந்து புரியும். எதுக்கு நிஷ்ட் கெஸ்டார்டட், எதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஜூ அப்படிங்கிறது வரும். இங்கே வந்து ஜூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற இந்த கிராமரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சு திருப்பி பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராமர் வந்து புரிய ஆரம்பிச்சிடும்.
பார்த்ததுல ஒரு அழகான ஒரு வாக்கியம் இது. அதனால இத காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு நான் இத வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எங்க அது ஓடி போயிடுச்சு? இதோ இருக்கு. ஓகேவா? சரி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. டாய்ஷ் இஸ் சேர் einfach திரும்ப திரும்ப படிங்க. திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க. தினம் ஒரு வாக்கியத்துல படிச்சீங்க அப்படின்னா, ஜெர்மன் நிச்சயமா ஒரு நாள் உங்களுடைய நாக்கில் வந்து எளிதாக வந்துவிடும். டாய்ஷ் இஸ் சேர் einfach.